ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸஸோட கன்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கீபோர்ட பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம மவுஸ பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஸோ மவுஸ்னா என்ன ஃபர்ஸ்ட்டு, அது ஒரு பாயிண்டிங் டிவைஸ். ஓகேயா? ஸோ அது வந்து ஒரு பாயிண்டிங் டிவைஸ் அது. அது என்ன பண்ணும்? ஸோ கண்ட்ரோல் தி மூவ்மெண்ட் ஆஃப் கர்சர். ஸோ மானிட்டர்ல இருக்கிற கர்சரோட மூவ்மெண்ட்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த மவுஸ நம்ம யூஸ் பண்றோம். மூவ்மெண்ட் ஆஃப் கர்சர். ஓகே. ஸோ கர்சர்னா தெரியும்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கர்சர்னா இப்படி தான் இருக்கும். ஓகே. இதுதான் கர்சர். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த மவுஸ் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, செலக்ட் பண்ணலாம். லைக் ஏதாவது ஒரு ஐகான் இருக்கு அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா டிராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஓகே. ஸோ டிராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெனு ஐகான்ஸ் இல்ல மெனு பார் நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நிறைய பண்ணலாம். ஓகே. இந்த மவுஸ் வச்சுட்டு என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ ஆக்ஷன்ஸ் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து கிளிக். பேசிக் கிளிக். ஸோ நம்ம வந்து மவுஸ வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? டபுள் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டபுள் கிளிக் பண்ணலாம். ஸோ டபுள் கிளிக் அவர் டெஸ்க்டாப் ஐகான்ஸ் டபுள் கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும்ல. ஸோ டபுள் டபுள் கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ரைட் கிளிக் பண்ணலாம். ஏன்னா லெஃப்ட் கிளிக்லயா கிளிக்குனாலே லெஃப்ட் கிளிக் தான். ஸோ ரைட் கிளிக்க நம்ம காப்பி பண்ண, பேஸ்ட் பண்ண அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு. வேற என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஸ்க்ரோல் வச்சு நம்ம ஸ்க்ரோல் பண்ணலாம். கரெக்ட்டா? ஸோ இதெல்லாம் தான் ஆக்ஷன்ஸ். ஓகே. ஸோ இதுல நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மவுஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து மெக்கானிக்கல் மவுஸ். ஸோ மெக்கானிக்கல் மவுஸ் நமக்கு டயகிராம் பார்த்தாலே தெரியுது. ஆ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுது? ஒரு பால் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஸ்க்ரோலிங் வீல் நமக்கு தெரியுது. ஓகே. ஓகே நம்ம கலர் மாத்திக்கலாம். ஓகே. ஸோ பால் ஸ்ட்ரக்சர் தெரியுது. ஒரு ஸ்க்ரோலிங் வீல் நமக்கு தெரியுது. ஓகேயா? இப்போ இந்த மெக்கானிக்கல் மவுஸ்ல லைக் அதோட மெக்கானிசம் எப்படின்னா, இந்த பால் இருக்குல்ல, இந்த பால்ல என்ன பண்ணும்னா டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட் தி மூவ்மெண்ட் ஆஃப் தி மவுஸ். ஓகே. மூவ்மெண்ட் அது டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அதுல வந்து அ 2 2 ஸ்பின்னர்ஸ் மாரி ஒண்ணு இருக்கும். ஓகே. ஒண்ணு வந்து அப்பர் ஸ்பின்னர், இன்னொன்னு டவுன் ஸ்பின்னர் சொல்லிட்டு. லைக் அப்பருக்கு ஒண்ணு, லோயருக்கு ஒண்ணு மூவ்மெண்ட்ல. ஓகே. ஸோ அப்பர் அண்ட் லோயர். ஓகே. ஸோ அப்பர் அண்ட் லோயர் இருக்கும். ஓகே. அது என்ன பண்ணும்? ஸோ அது இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சிக்னல்ஸ் ஜெனரேட் பண்ணும். ஓகே. ஓகே. சிக்னல்ஸ் ஜெனரேட் பண்ணும். இந்த சிக்னல்ஸ வச்சு அந்த கர்சரோட மூவ்மெண்ட்ட வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பேசிக்கா இதுதான். ஸ்க்ரோல் வீல் தெரியும். இந்த ஸ்க்ரோல் வீல் வச்சு நம்ம ஸ்க்ரோல் பண்ணலாம். ஓகே. ஸோ பேசிக்கலி மெக்கானிக்கல் மவுஸ்னா இதுதான் பண்ணும். ஸோ பே இன்னும் நம்ம நம்ம கட் அண்ட் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கு ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்க வந்து சிக்னலா நம்ம சேஞ்ச் பண்றோம். ஓகே. இதுதான் வந்து மெக்கானிக்கல் மவுஸோட ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து ஆப்டிக்ஸ் பார்க்க போறோம். இந்த ஆப்டிக்கல் மவுஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, எல்இடிஸ் வச்சு தான் மெயினா ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ எல்இடிஸ் வந்து லைட் ரேஸ் எமிட் பண்ணும். ஓகே. ஸோ லைட் ரேஸ் எமிட் பண்ணும். இதுலேருந்து நம்ம வந்து மூவ்மெண்ட்ட வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஓகேயா? இது மெயின்லி வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஸ்மூத் சர்ஃபேஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஏன்னா, அப்பதான் வந்து இப்போ இது மவுஸோட பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இதுதான் வந்து சர்ஃபேஸ் இது. ஓகே. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான் இது. ஓகே. இது வந்து மவுஸு. இந்த ஆப்டிகல் மவுஸு. இப்போ லைட் ரேஸ் வந்து இதுல பட்டு இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்தா ரிஃப்ளெக்ஷன் கரெக்ட்டா வந்து எங்க அடிக்கணுமோ அங்க வந்து அடிக்கும். அப்பதான் ஆ டிட அ மூவ்மெண்ட்ஸ் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ அதனால தான் இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஓகே. இதுக்கு வந்து ஒரு
டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் உள்ளே இருக்கும். ஸோ டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த லைட் ரேஸை வந்து சிக்னல்ஸை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஓகே, பேசிக்காக இதுதான் ஒர்க் பண்ணும். இது வந்து சீப்பர். ஓகே, சீப்பர். அப்புறம் இது வந்து நார்மல் யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ நார்மல் யூஸ்க்கு இந்த பாயிண்ட்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 மார்க் கேட்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்டிக்கல் அண்ட் லேசர், இல்லை மெக்கானிக்கல் வாசஸ் ஆப்டிக்கல், அது மாதிரி கேட்கலாம். ஸோ அதுக்காக இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து லேசர் மவுஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து லேசர் மவுஸு. இங்கே இருக்கு. ம் லேசர் மவுஸ் இங்கே இப்போ போய் பார்த்துக்கலாம். ஆப்டிக்கலும் லைட் தான் யூஸ் பண்ணுது, லேசர்லேயும் லைட் மாதிரி தானே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இல்லை. ஸோ லேசர் அப்படின்றது வந்து என்னதுன்னா ஒரு ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி பீம் அது. ஓகே, ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி பீம். ஓகே, அது வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி பீம், நார்மல் லைட் கிடையாது, அது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி பீம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை விட ரொம்ப அக்யூரேட்டாக வந்து அதால் அந்த லைட் ரேஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகே, ஒரு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், அப்புறமா ரிஃப்ளெக்ட்டும் பண்ண முடியும். ஓகே, லைக் அதை டிடெக்டும் பண்ண முடியும். ரிஃப்ளெக்டர்ஸ்னால் டிடெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அப்புறமா இது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் சர்ஃபேஸஸில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல் சர்ஃபேஸஸில் யூஸ் பண்ணலாம், பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஓகே, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ லேசர் மவுஸ்னால் இதுதான். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து கேமிங் மவுஸ். ஸோ கேமிங் மவுஸ்னால் நம்ம நேம்லேயே நமக்கு தெரியும், இது வந்து டிசைன்டு ஃபார் கேமிங். ஓகே, ஸோ இது வந்து டிசைன்டு ஃபார் கேமிங். எந்த கேம் விளையாடுறதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. லைக் அதை பிடிக்கிறதுலேருந்து கிளிக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, அதுதான் பேசிக்காக கேமிங் மோஸ்ட்னா இதுதான். ஓகே. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த இன்புட் டிவைசஸ் நம்ம மவுஸை பற்றி பார்த்தோம். இதை அப்படியே கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.